எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் இந்த 80 டேஸ் கிளாஸ் பார்த்துட்டு வரோம்ல. 80 டேஸில் பேசிக் இங்கிலீஷ் கிராமர் வித் ஸ்போக்கன் இங்கிலீஷோட நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். சரிங்களா? இப்போ ஒரு 33 கிளாஸ் ஆகி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். இது எப்போ ஒரு கிளாஸ்னால் இன்னும் பேசிக் கிராமர் கொஞ்சம் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் நான் எடுக்கிறேன். இப்போது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே கிளாஸு. ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டோம்னா அந்த லாங்குவேஜோட பேசிக் கிராமர் வாக்கிய அமைப்பு முறை சென்டென்ஸ் பேட்டர்ன் நான் இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன். அந்த சென்டென்ஸ் எழுதும்போது அந்தந்த லாங்குவேஜில் அதை இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரூல் இருக்கும். அதுதான் கிராமர். சரிங்களா? ஸோ அப்போ அதுதான் நான் இங்கிலீஷில் எப்படிலாம் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணும்போது, எழுதும்போது, இல்லை பேசும்போது இப்படிலாம் அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் அமையுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வகையில் இன்றைக்கி ஒரு 2 வார்த்தையை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் கிளாஸ் இது 2 வார்த்தையை வச்சுக்கிட்டு இப்போ நடக்கிற செயல் இப்போ நடக்கிற ஒரு செயலை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுதான் எப்படின்னு பார்க்கலாம். அது கிராமரில் இங்கிலீஷ் கிராமரில் எப்படி அமைதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ 2 வார்த்தையா இப்போ பாருங்களா. ஃபஸ்ட்டு 2 வார்த்தைனா ஒரு செயலை செய்யக்கூடிய அந்த நபர் வேணும். ஒரு செயலை செய்யக்கூடிய அந்த நபர் வேணும். ப்ளஸ் அவங்க செய்கிற வேலை வேணும். சரிங்களா? இப்போ இந்த நபர் யாராக வேணாலும் இருக்கலாம். பாருங்க, அவனாக இருக்கலாம், அவன்னு சொல்லலாம். ஒரு பேச்சில் என்ன சொல்லுவோம்? அவன் கடைக்கு போகிறான்னு சொல்லுவோம், இல்லை அவன் கடைக்கு போகிறான்னு சொல்லுவோம், இல்லை அது அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பேச்சு மொழியில் நம்ம என்ன சொல்லுவோம்? வீட்டில் இருக்கிற மாடு எங்கப்பா, அது அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. மாடு எங்கே இருக்குது? அது அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. கோழிலாம் எங்கே இருக்குது? அது பின்னாடி நிற்கிது அப்படின்னு சொல்லுவது. அப்போ அவன் அது இந்த அவனுக்கும் பேர் இருக்கும். சரிங்களா? இது இந்த பையனுக்கும் அவன்னு சொல்லுவான். ஆனால் அவனுக்கு பேர் இருக்கும்ல. அப்போ அவனு சொல்லலாம், இல்லை அவன் பேரை வச்சு சொல்லலாம். இப்போ அந்த அவனுக்கு பேர் என்ன சொல்லலாம்? ராஜா அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவளுக்கு பேர் ஷாஷா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அது நம்ம எது வேணாலும் சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்போ பேர் வச்சு சொல்லலாம். அப்போது இல்லை அவ அது அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போது நம்ம ஒரு செயலை நான் 2 வார்த்தையை வச்சு பேச போகிறேன், எழுத போகிறேன். நான் இங்கிலீஷ் கிராமரில் அந்த நபர் வேணும், அவங்க செய்கிற வேலை வேணும். இப்போ நபர் இந்த பொண்ணு எடுத்துக்கலாம். ஷாஷான்ற பொண்ணு. ஷாஷான்னு இருக்கா? ஷாஷான்ற பொண்ணு விளையாடுது. சரிங்களா? ஷாஷா என்ன செய்கிறான்னு உங்கள் அப்பா கேட்குறாங்க. ஷாஷா விளையாடுறா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிற வார்த்தை மட்டும் கவனிச்சிங்க. விளையாடுறான்னு சொல்லலாம், விளையாண்டுட்டு இருக்கான்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ நான் சொல்கிறது ஷாஷா விளையாடுறா. ஷாஷா என்ன செய்கிறா? ஸ்கூலுக்கு கிளம்பாம அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஒரு 7 மணிக்கு காலையில். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஷாஷா விளையாண்டுட்டு இருக்காப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. சரிங்களா? அப்போ அந்த ஷாஷா அப்படின்ற பொண்ணு செய்கிற வேலை என்னது செய்யுது? விளையாடுறாங்க. சரிங்களா? இந்த விளையாடுன்ற வார்த்தைக்கு நம்ம இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது. அதுதான் என்னன்னு சொல்லுவோம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் அந்த பேசிக் நான் சொல்கிறேன். ஷாஷான்றது விளையாடுறதுக்கு பிளேன்னு அர்த்தமா. இந்த வெர்பு இந்த எப்பப்பெல்லாம் நான் ஒரு செயலை 2 வார்த்தையில் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நபர் அவங்க செஞ்ச செயல் அப்படின்ற பேட்டர்னில் வரும்போது நான் இந்த 2ஆவதாக வருதுல்ல, இதை நான் இந்த வார்த்தையை நான் எங்கேருந்து எடுத்து எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வெர்பு படிச்சிருக்கேன். ப்ரெசிடென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸுன்னு படிச்சிருக்கீங்களா? இப்போ இந்த ப்ரெசன்டென்ஸ் வெர்பு தான், இந்த நிகழ்கால வினைச்சொற்களை தான் இங்கே எடுத்து எழுதணும். அப்போது விளையாடு, படி, விளையாடு, அதெல்லாம் டேட் சொல்லிடலாம். இதெல்லாம் ரூட் எழுதலாம். விளையாடு, படி, ப்ரெசன்டென்ஸோட ரூட் எழுது. இதுதான் இப்படி மாறும். நீங்கள் பாருங்கள், ப்ளே, பிளேடு, பிளேட், அப்புறம் பிளேடு. இது இப்போ நடக்கிற ஒரு செயலை சொல்லணும். இந்த பாஸ்ட் டென்ஸ்னால் கடந்த காலத்தில் நடந்த ஏற்கனவே நடந்த ஒரு செயலை பற்றி பேசுகிற ஒரு வினை சொல். இது பிளேடு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா ஃபியூச்சர் டென்ஸில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னால் இது நம்ம தமிழில் எக்ஸாக்டாக நம்ம சொல்லலாம் எச்சவினை அப்படின்னு சொல்லலாம். நான் அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் இதை விட்டுருங்க. இதை ஃபஸ்ட்டு 2 மட்டும் பார்த்துங்க. அப்போது ஷாஷான்ற பொண்ணு விளையாடுறாங்க. சரிங்களா? ஷாஷான்ற பொண்ணு விளையாடுறா அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? ஷாஷா விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷில் ப்ளே அப்படின்னு சொல்லலாம். எப்பப்பெல்லாம் நான் ஒரு பொண்ணு, ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு பையன், இல்லை அது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவன் அது, இல்லை அந்த பையனோட பேர், இல்லை அந்த பையன்
பொண்ணோட பேர் இல்லை அது இட்டு வந்து யூஸ் பண்ணும்போது அது பக்கத்தில் நம்ம வெர்பு சேர்க்கும்போது ப்ரெசிடென்ஸ் வெர்பு கூட ஒரு எஸ் வந்து நம்ம சேர்த்துக்கணும். இதுதான் அப்போது ஒரு செயலை செய்யக்கூடிய நபர் வந்து ஷாஷா, அவன் என்ன செய்கிறா, விளையாடுறா. அப்போது ஒரு நபராக இருக்காங்க, அது பக்கத்தில் வந்து அவங்க செய்கிற வேலையை நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா அந்த ப்ரெசிடென்ஸ் வெர்பை தான் எழுதணும். அப்போ அந்த ப்ரெசிடென்ஸ் வெர்பை எடுத்து எழுதும்போது அது கூட ஒரு எஸ் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த வாக்கியம் எப்படி அமையும்? ஷாஷா பிளேஸ். இந்த ஷாஷாவை எடுத்துட்டு ஷீன்னு கூட சொல்லிக்கலாம். அவள் என்ன பண்ணுறா, ஷாஷா என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்கும்போது அப்பா கேட்குறாங்க, அப்போ அவள் விளையாடுறா. ஷாஷா பிளேஸ். இல்லை ஷாஷா என்ன செய்கிறா, படிக்கிறா. ஹி ஸ்டடி அப்படின்றது படிக்கிறது, அது கூட எஸ் எடுத்துக்கணும். ஸ்டடீஸ். அந்த பேட்டர்லாம் மாறும். இதுக்கு வந்து இந்த ஸ்டடி வந்து எப்படி ஐஇஎஸ் கூட வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் அடுத்தடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு இந்த இது மட்டும் புரிஞ்சுக்கணும். இப்போல்லாம் ஒரு செயல் செய்யக்கூடிய நபர் அவங்க வந்து சிங்கிளாக இருக்கும்போது இல்லை அவன் அவள் அது அப்படின்னு வரும்போது அது பக்கத்தில் வெறுப்பு இருந்துச்சுன்னா அது வந்து கூட எஸ் சேர்ந்துக்கணும். சரிங்களா? இதுதான் செட் ஆஃப் ரூல்ஸ். ஓகே, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து அப்போ ஷாஷா பிளேஸ், ஷீ ஸ்டடீஸ், ஷீ பிளேஸ், ஷீ ஸ்டடீஸ், ஷீ ஸ்டடீஸ். சரிங்களா? அப்புறம் ஹீஸ் இங்கே பாருங்க. அப்புறம் அவன் நடக்கிறான். ஹீ வாக்குன்றது நடன்னு அர்த்தம். வாக்குனா நடன்னு அர்த்தம். அது கூட எஸ் சேர்த்துக்கணும். அப்போ ஹீ வாக்ஸ் அப்படின்னு மாறும். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ஒரு 2 வார்த்தையில் நான் வந்து ஒரு செயலை வந்து சொல்கிறேன். இப்போ நடக்கக்கூடிய ஒரு செயலை வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா அதுக்கான ஃபார்மேட் இதுதான். சரிங்களா? அப்போ இந்த செயல் செய்யக்கூடிய நபரை நம்ம இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம்? சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இவர் செஞ்ச வேலையை என்ன சொல்லுவோம்? வெர்புன்னு சொல்லுவோம். இது என்னது? அப்படின்ற ஃபார்மேட்டில் வரும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இதுதான் ரொம்ப 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 முக்கியமான கிளாஸு. ரொம்ப பேசிக் ஃபவுண்டேஷன் இதெல்லாம். நான் இந்த வெர்பு வந்து எஸ் சேர்க்கும்போது ஒரு சில இதில் இப்போ ஸ்டடி கூட எஸ் சேர்க்கும்போது ஸ்டடீஸ் வந்து இருப்பாங்க, ஐஇஎஸ் இருக்கும். ஆனால் ப்ளே கூட எஸ் சேர்க்கும்போது பிளேஸ் அப்படின்னா அப்படியே எஸ் அப்படியே சேர்ந்து வந்துடுது. ஆனால் அங்கே ஐஎஸ் எடுத்து ஐஇஎஸ் போட்டுட்டோம். இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நான் வந்து ஃபியூச்சரில் நான் சொல்கிறேன் அடுத்த கிளாஸ். சரிங்களா? இதுதான் பேசிக். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? பாய்.